எழுதிக்காங்க, ஜஸ்டின் பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டான். அப்படிதான் உங்களை பத்தி எழுத போறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். உன்னையும் என்னையும் அப்படிதான் தேவன் எழுத போறாரு. பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டான். ரட்சிக்கப்பட்டவன் பரலோகத்துக்கு மிஸ் ஆகவே முடியாது சார். ஏன்னா நீங்க அடிமை ஆயிட்டீங்க. நீங்க போகல, உங்களை கொண்டு போயிட்டு இருக்காரு. அடிமைகள் என்றைக்கும் தங்களுடைய இலக்கை நிர்ணயிப்பதில்லை, அவர்களுடைய எஜமானனே அந்த இலக்கை நிர்ணயிக்கிறான். அதனால தான் வந்து யோசேப்பு சொல்றான், நான் ஒரு தவறும் செய்யவில்லை, நான் இங்கு களவாய் கொண்டு வரப்பட்டவன். இந்த சிறைச்சாலைக்கு என்ன தூக்கிட்டு வந்துட்டான் என்றான். அடிமை என்றால் அவனை தூக்கிட்டு வந்துருவாங்கன்னு அர்த்தம். 3 வசனம் 37-28 வாசிமா. 37-28 ஆதியா 37. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பெரிய ஜோக்கு பாருங்க. மீதியானியர் குழியிலிருந்து எடுக்கிறாங்க. இவன் ரோட்ல போறப்ப குழியில பாக்குறான். இவனை பார்த்துட்டு என்ன ஒரு செத்து கிடக்குறான், இங்க இருக்குள்ள ஒருத்தன் கிடக்குறான், இவனை கூட்டு போய் யார் சொருப்பார், பேசாம இவனை போறவள வித்துட்டு போயிடும். கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடச்சிட்டான். அவனை பாருங்க எப்படிலாம் அவனை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தம்பி குழியில் போட்டாங்க. மீதியானர் குழியிலேருந்து தூக்கி போகிற வேலை ஒருத்தர் இருக்கா, என் விலைக்கு வாங்கிறியா? ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி கர்த்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கையை தட்டுங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு. அது 2 நாள் பேசுவோம். மீதியானர் இஸ்மவேலர்ட்ட வைக்கிறாங்க. இஸ்மவேலர் எவ்வளோ வாங்கலாம்? 20 வெள்ளிக்காசு. ரைட், 20 வெள்ளிக்காசு கொண்டு வாங்க ஏறு. அவன் நேராக வந்து கூட்டு போயிட்டே இருக்கிறான். கூட்டு போனவொடனே எங்கே போகிறீங்க? எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது பண்ணி எகிப்துக்கு. ஏன்னா எகிப்தில் தான் இவன் ராஜாவாக போகிறான். அல்லேலூயா. அடிமையாக இவனை சுதந்திரவாளியாக விட்டு நேரம் அம்மா வீட்டுக்கு போறேன்னு இருப்பான். அவனை அடிமையாக்கினா தான் எங்கே கொண்டு வந்து தெரியும். அதனால கர்த்தர் நம்மளை அடிமையாக்கி பரலோகத்துக்கு கூட்டு போய் பரலோகத்தில் போய் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருவார். அவர் நேராக 20 வெள்ளிக்காசு வாங்கிட்டு போய் இஸ்மவேலை எகிப்துக்கு போனவன். அங்கே போனவொடனே ஒரு கூட 30 வெள்ளிக்காசு வச்சு 50 வெள்ளிக்காசுக்கோ 100 வெள்ளிக்காசுக்கோ அவனை எகிப்தில் இருக்க பார்வோன் மன்னிக்கவும் போத்திபார்ட்ட வித்துறான். மாறி மாறி விற்கிறான், விலை கொடுத்து வாங்குறான். யாரெல்லாம் காசு கொடுத்தாலும் அடிமையாகிட்டே போகிறான். ஸோ கடவுள் இவனை என்ன செய்கிறாரு? இவனை எங்கே கொண்டு போகணும்? இவனை வந்து பார்வோனுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கணும்னு திட்டமிட்டாரு. அப்போ இவனை கொண்டு போகணும்னா முதல் வேலை இவனை அடிமையாகின வேண்டாம் கதை ஆகுனாரு. ஏன்னா இவன்கிட்ட வந்து ஐடியா கேட்டால் கதை ஆகாது. இவனை அடிமையாக்கினா தான் நம்ம இஷ்டத்துக்கு இவனை கொண்டு போக முடியும். நான் இவனை எங்கே கொண்டு போகணும்னு பார்க்குறேன்? இவனை நாட்டுக்கே ராஜாவாக்கணும்னு பார்க்குறேன். அதனால தான் அவனை அடிமையாக கொண்டு கொடுத்தா. இன்றைக்கு நம்மளை அடிமை நம்ம இயேசு விலை கொடுத்து வாங்கிட்டாரு. எங்கே போகணும்? அமைதியாரு. எங்கே போகணுமோ அங்கே கொண்டு கூட்டு போயிட்டுருக்கிறேன். அங்கே போகும்போது திரள் கூட்டம் உங்களை வரவேற்கும். நீங்கள் அடிமையாக இல்லை, நீங்கள் மனவாட்டியாக அவரோடு கூட பிதாவின் சமூகத்தை என்றாங்க. ஒரு அடிமையை கூட வந்து சில நேரங்களில் வந்து அந்த எஜமானன் திருமணம் முடிச்சா அதுக்கு என்ன பிரமாணங்கள்னு பைபிளில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மள்ட்ட நிறைவேறிட்டு வருது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சோ வாசமா விற்றார். மீதியானில் அவனை இஸ்மவேலர் கையில் விற்றார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். 39ஆம் வசனம் 1ஆம் வசனம் வாசிமா. 39 அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். கொண்டு போகப்பட்டானா? எழுதிக்காங்க, ஜஸ்டின் பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டான். அப்படிதான் உங்களை பத்தி எழுத போறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். உன்னையும் என்னையும் அப்படிதான் தேவன் எழுத போறாரு. பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டான். ஏனென்றால் அவன் ஒரு அடிமை. அதானே டைட்டில். அவன் ஒரு அடிமை. அவன் அடிமை என்பதனால் அவன் கொண்டு போகப்பட்டான். எங்க அந்த எஜமான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அங்க கொண்டு போனாரு. நீங்கள் சத்துருக்களாக இருந்தபோது உங்களை ஒப்புரவாக்கினவர். ஒப்புரவாக்கின பின்பு உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வண்டியில் ஏறுறீங்க, ட்ரெயினில் அவ்வளோதான் தெரியுது. என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் பரலோகம் இருக்கு. ஓகே ரைட்டு. எஜமான நம்மளை நல்ல இடத்துக்கு கூட்டு போகிறார். ஒன்றுமே இல்லை, போகிறாலும் உங்களை வந்து அடிமையாக விலை கொடுத்து வாங்கிட்டு கடைசியில் என்னடா பண்ண போகிறான்னு பார்க்கும்போது நான் கனடாவுக்கு போகிறேன் அப்படின்றார். ஆச்சா, நம்ம விசா எடுத்தாலும் முடியாதுடா, கனடாவுக்கு போய் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன்றாரு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்படி நினைப்பீங்களா? அவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டாரு. 39:1 வாசிமா. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். நீங்களும் பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அடுத்து பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான். பார்வோனின் பிரதானிங்க அவன். he is the personal bodyguard. சும்மா கிடையாது. போத்திபார் என்பவன் பார்வோனோட பர்சனல் பாடிகார்டு.
அவன் தான் அவனை ஜெயிலில் போட்டான். ஆனா பாடி கார்டு ஜெயிலில் போட்டானா, பார்வோன்னு ஜெயில இருந்து தூக்கிட்டாரான். தூக்கிட்டு உன்னை இந்த தேசத்துக்கு அதிபதி ஆக்குறேன், உன் அனுமதி இல்லாம ஒருத்தனும் கைய கால அசைக்க கூடாதுன்னு சொல்றப்ப பக்கத்துல இந்த பாடி கார்டு நிக்கிறான். நமக்கு அடிமையா இருந்தவன் இன்னைக்கு நாட்டுக்கு அதிபதியா, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் நான் உண்டு பண்ணும்படி செய்வேன். நீ யாருடைய கண்களுக்கு முன்பாய் தாழ்த்தப்பட்டாயோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீ உயர்த்தப்படுவாய்.